உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கெல்லாம் உன்னோட குருமாவை நீங்க கூட்டிட்டு வரணும். ஒருவேளை அவங்க வரலன்னா அப்புறம் மோகன் ஐயாவை கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக காவேரி பெரியம்மா உங்களோட செல்ல பொண்ணு ஜெயிலுக்கு போறத பார்க்க தயாரா இருங்க. அதுவும் இல்லாம துளசி அக்காவை கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்கவோ ஆரம்பிச்சிருவேன். ஹலோ சேகர் அண்ணா, எங்க இருக்கீங்க? நான் அவசரமா உங்களை பார்க்கணுமே. இன்னைக்கு ராத்திரி 8 மணி இந்த வீட்டுக்குள்ள குருமா நிச்சயம் வந்தாகணும். ஐயோ காது, அந்த குருமாவை இந்த வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு வருது? அப்போ போன் பண்ணும்போது போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. ஆனா இப்ப எடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க எடுப்பாங்க. போன் பண்ணி பாருங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா வருவாங்க. நீங்க எப்படி இவ்ளோ ஷூரா சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல. போன் பண்ணிக்கிட்டே இருங்க, விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளவு நேரம் அவங்க இக்னோர் பண்ணுவாங்க? வேற வழி இல்லாம அவங்க போனை எடுத்து தானே ஆகணும். அவங்க போன் எடுத்து பேசும்போது உங்க பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க கால்ல கூட விடுறேன்னு சொல்லி அவங்களை இங்க வர சொல்லுங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். உங்களுக்கு வேற வழி இல்ல. சரி பண்றோம். உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு கேள்வி கேட்கணுமே. என்ன கேட்கணும்? ராதாவும் மோகனும் உங்க 2 பேர் மேலையும் துளசிய கொன்னுட்டீங்கன்னு பழி போடுறாங்களே, அதுல உண்மை இருக்கா? இல்ல இல்ல இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. காது, அது உண்மையா இருக்க கூடாதுன்னு அந்த கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க. துளசிய பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உங்க 2 பேரையும் காப்பாத்துறது கஷ்டம். என்னுடைய இந்த குடும்பமும் என் பிள்ளைங்களும் தான் என்னுடைய மிகப்பெரிய பலமே. ஆனா இப்போ அதுவே கொஞ்சம் தடுமாறுதோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல, இவங்களுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளவு லேசில உடைய நான் விட மாட்டேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு ராத்திரி குருமான் யாரோ வராங்கல்ல, அப்ப தெரிஞ்சிரும்ல எது உண்மை எது போயின்னு. மோகன் அண்ணா உடம்புக்குள்ள யாரோட ஆவி இருக்கு, எதுக்காக இருக்கு, என்ன குறிக்கோளோட இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சிரும்ல. கிருஷ்ண பரமாத்மா, இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடுற சக்தியை ராதாக்கு கொடுங்க. ராதா, என்னாச்சு மோகன் ஐயா? சாப்பிடுங்க. இல்ல ராதா, எனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? எனக்கு என்னமோ ஆயிடுச்சுல்ல.
இல்ல மோகனையா, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? பொய் சொல்லாத ராதா. எனக்கு என்னமோ எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. எப்பவுமே எனக்கு ரொம்ப டயர்டாவே இருக்கு. எதுவும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, எங்கேயும் போக மனசு வர மாட்டேங்குது. ஏதோ ஆழ்ந்த தூக்கத்துக்கு அப்புறமா திடீர்னு கண் முழிச்ச மாதிரி இருக்கு. ஏதோ சரியா இல்லைன்னு தோணுது. நான் ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றேன். இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு நானா இல்ல யாரோ மாதிரி இருக்கு. நீங்க தேவையில்லாம கண்டபடி யோசிக்கிறீங்க மோனையா. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. நீங்க நீங்க முதல்ல இந்த சாப்பாடை சாப்பிடுங்க. இந்தாங்க. ஏன் இந்த ரூம் நீட்டாவே இல்ல? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, உங்க செல்ல பொண்ணை பத்தி தான் யோசிக்கிறேன். ரூம ஃபுல்லா கலைச்சு போட்டுட்டு போயிட்டா. உங்க செல்ல பொண்ணு குஷி, அவளோட வேலைதான் இதெல்லாம். அவ எவ்வளவு சேட்டை பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும்ல. நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க மோனிகா. வேண்டாம் ராதா, எனக்கு சாப்பிடுங்க. எதுவும் சாப்பிட பிடிக்கல. சாப்பிட்டாதான் தெம்பு வரும். தெம்பு வந்தாதானே சுறுசுறுப்பா இருப்பீங்க. இந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தானே மோனியா? வேற ஏதாவது வேணுமா? ஊறுகாய் கொண்டு வரட்டா? இல்ல ஏய், என்ன சாப்பாடு இது? என்னாச்சு மோனியா? உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா? என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு உன்னோட ரத்தத்தை குடிக்கணும். துளசி அக்கா. ஆமா, நான் துளசி. நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னோட ரத்தத்தை குடிக்க போறேன். எனக்கு உன்னை கொல்ல போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.